அனைவருக்கும் வணக்கம். நேத்தைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பாரிமுனை பாரிஸ் கார்னர்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தாவேகாரனுங்க அவங்களுடைய கட்சி துண்டையும் போட்டுக்கிட்டு மக்கள்கிட்ட நாங்கள் கருத்து கணிப்பு நடத்த போகிறோம் அப்படின்ற பேரில் போய் மக்களை எல்லாம் தொந்தரவு பண்ணியிருக்கானுங்க. ஏற்கனவே இதே செயலில் இதே மாதிரி கட்சி துண்டை போட்டுக்கிட்டு மக்களை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். காவல்துறையினர் தடுத்து இவங்களை திருப்பி அனுப்பி விட்டாங்க, அதையும் நம்ம பார்த்துருப்போம். முதல்ல இவனுங்க எதுக்கு தான் கட்சி அடையாளத்தோட போய் கருத்து கணிப்பு நடத்துறானுங்கன்றது புரிய மாட்டேங்குது. கட்சி அடையாளத்தோட போனால் அது கிட்டத்தட்ட ஒரு மிரட்டலுக்கு சமம் தான். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு மக்கள் கிட்ட கேட்டால் மக்கள் பயப்படுவாங்களா மாட்டாங்களா? பயந்து போய் தாவேகான்னு சொல்லிடுவாங்க. அதையெல்லாம் கணக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு இவனுங்க பாருங்க எங்களுக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குது அப்படின்னு உருட்டினாலும் உருட்டுவானுங்க. அதற்காகவே இவனுங்க வேணும்னே கட்சி அடையாளத்தோடையே போயிட்டு இருக்கானுங்க கருத்து கணிப்பு நடத்துறதுக்கெலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவனுங்க கட்சி அடையாளத்தோட மக்கள்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறப்போ அங்கே இருக்கிற நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டெல்லாம் போட முடியாது, எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போடணும், எங்களாலலாம் முடியாது அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட சண்டை போட்டிருக்கானுங்க, வாக்குவாதம் பண்ணியிருக்கானுங்க. அதில் ஒரு மூதாட்டியை தள்ளி விட்டுருக்கானுங்க. ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தனியாக இருந்திருக்காங்க, யாரும் இல்லாமல். அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து ஏதாவது விஜய் இருக்காரா, விஜய்னா ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்காருன்னு சொல்கிறார் இல்லையா விஜய், அந்த மாதிரி விஜய் யாராவது இருக்காங்களா பார்ப்போம்னு சொல்லிட்டு விஜயோ யாராவது இருக்காங்களா பார்ப்போம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் புகுந்துருக்கானுங்க. இன்னொரு பெண்மணியை பார்த்தீங்கன்னா அடித்து தாக்கி அவங்களுடைய மார்பில் எட்டி மிதிச்சிருக்கானுங்க. இந்த மாதிரிப்பட்ட கொடூர செயல்கள் எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இவனுங்க என்ன தெரியுமா பண்ணிட்டானுங்க, திமுகவினர் இவனுங்களை தாக்கிட்டதா இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து கிடக்குறானுங்க. இவனுங்க இவ்வளோ அராஜகம் பண்ணியிருக்கானுங்க. இதை தட்டி கேட்கறதுக்கு அந்த ஏரியாவில் இருந்த பொதுமக்களும் திமுகவினர் சிலரும் வந்திருக்காங்க. அது சேகர் பாபு அவர்களுடைய தூண்டுதலின் பேரால் வந்தாங்களாம். பிளான் பண்ணி இவனுங்களெல்லாம் அடிச்சு போட்டாங்களாம். அதுலேயும் ஒரு கர்ப்பிணி பெண் வேற இருக்காங்களாம். சென்டிமெண்ட்டுக்கு பாருங்க, கர்ப்பிணி பெண்ணை யூஸ் பண்ணுறானுங்க. 4 மாத கர்ப்பிணியாக அவங்க. அந்த கர்ப்பிணி பெண் விவகாரத்துக்குலாம் 2வது வருவோம். அவங்களாம் ரொம்ப தெம்பாக டிவியில் பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. ஆதவர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் எல்லாரும் கதறாங்க. கர்ப்பிணி பெண்ணுன்னு கூட பார்க்காம அடிச்சிருக்காங்க திமுக காரங்க. இப்படியெல்லாம் மீடியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த பெண்மணி தைரியமாக அதிரடியாக அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம இந்த காணொலியில் அக்கா ஆணி வேற போட்டு பிரித்து மேய்ஞ்சி இந்த தாவேக்கா தற்கொலைகளை போட்டு மிதிக்க போகிறோம். காணொலி கொஞ்சம் லெங்க்தாக இருந்தாலும் இருக்கும், தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. இவனுங்க காவல்துறை கிட்ட முதல்ல முறையாக அனுமதியும் வாங்கல் கருத்து கணிப்பு நடத்த போகிறதுக்கு. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க கருத்து கணிப்பு நடத்தணும்னா முறையாக அனுமதி வாங்கணும்ன்ட்டு. அனுமதியும் வாங்கலை. இவனுங்க நாங்கள் கும்பலாக தான் போவோம் ஏமான்னு கத்துவோன்னு சொல்லிட்டு போய் அங்கே இருக்கிற பொதுமக்களை எல்லாம் தொந்தரவு பண்ணியிருக்கானுங்க. இதுதான் முதல்ல நடந்தது. அதனால அந்த பகுதியில் இருந்த பொதுமக்களும் திமுக காரங்களும் சேர்ந்து இவனுங்க கிட்ட கேட்டிருக்காங்க, தட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி அத்துமீறி வீட்டுக்குள்ளே புகரலாம், எப்படி இந்த மாதிரிலாம் தள்ளி விடலாம் அப்படின்லாம் கேட்டதுக்கு இவனுங்க நான் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அடாவடித்தனமாக பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க. அதில் கைகலப்பாக இருக்குது. அங்கே காவல்துறையினரும் இருந்திருக்காங்க. அதனால காவல்துறையினர் முடிஞ்ச அளவுக்கு தடுத்திருக்காங்க. எதுவும் தாவேக்காரங்களுக்கு அடியெல்லாம் விழுந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் அடிச்சுட்டாங்க பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டானுங்க. அது போக காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்கானுங்க. எதுக்குமே அனுமதி வாங்க மாட்டானுங்க. அப்படியே அனுமதி வாங்கினாலும் அதில் இருக்கிற நிபந்தனைகளை கடைபிடிக்க மாட்டானுங்க. எல்லாம் இவனுங்களுக்கு ரொம்ப அசால்ட்டாக இருக்குது. சட்டம், காவல்துறை, நீதித்துறை யார் என்ன சொன்னாலும் எதையுமே ஒரு இதாகவே மதிக்கிறது கிடையாது. நாங்கள் தாண்டா பெரிய ஆள், நாங்கள் நினைக்கிறதாண்டா நாங்கள் பண்ணுவோம், சட்டத்தையெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம், எங்கள் இஷ்டம் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இவனுங்க இருக்கானுங்க. இப்படி இருந்தாக்க பொதுமக்கள் கிட்ட செருப்படி தான் வாங்கணும். எல்லாரும் கதறாங்க. இவனுங்க என்னென்னலாம் கொடுமைகள் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் அவ்வளோ அழுது வேதனையில் அவங்க சொல்கிறாங்க. எல்லாத்தையும் வரிசையாக பார்ப்போம். பிறகு இப்படியெல்லாம் இவனுங்க செஞ்சுட்டு அமைச்சர் சேகர் பாபு மேலே பழிய தூக்கி போட்டானுங்க. ஆதவர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே ட்வீட் போடுறாரு, இந்த மாதிரி தாக்கிட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. ஒன்றும் புரியலை. கரூர் சம்பவத்தில் செந்தில் பாலாஜி எப்படி அதுக்குள்ளே வந்தார், 10 நிமிஷத்தில் எப்படி வந்தார், இவர் எப்படி வந்தார், அவர் எப்படி வந்தாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேள்வி கேட்டவனுங்களுக்கு இப்போ இந்த கேள்வியெல்லாம் வரல. ஆதவர்ஜுனா எப்படி உடனே வந்தார், சிடிஆர் நிர்மல்குமார் எப்படி வந்தார், ராஜ்மோகன் தலைமறைவாகி போய் கிடந்தான், யாருமே தேடலை, ஆனாலும் தலைமறைவாகி போய் கிடந்தான், அந்த நபர் எப்படி வந்தார், விஜய் எப்படி அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் ட்வீட் போடுறாரு இந்த சம்பவம் நடந்து. எவனுக்குமே இந்த கேள்வி வரல பாருங்களேன் இந்த தாவேக்காக தற்கொலைகளுக்கு. இப்போவும் திமுக காரங்க மேலே பழிய திருப்பி விட்டுறணும்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மேலே பழிய தூக்கி போடுறானுங்க. கரூரில் என்னன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே, இப்போ அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மேலே. அதுலேயும் என்ன நடிப்புடா சாமின்னு கேட்குற மாதிரி தான் இந்த ராஜ்மோகன், சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா எல்லாம் நடிப்பு. ஆதவர்ஜுனாவுடைய நடிப்பு திறமையை பாருங்க. சொல்லுங்கம்மா என்னாச்சுமா, என்னமோ பண்ணாங்க சொல்லுங்கம்மான்ட்டு ஒரு பக்கம் நடிப்பு. ராஜ்மோகன் நடிக்கிற நடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோயோ என்னமா இருக்கு தெரியுமா நடிப்பு. இவனுங்கெல்லாம் தொழிலே நடிப்பு தொழிலாக தான் இருந்தவனுங்க எவ்வளோ நாளும். மீடியா இண்டஸ்ட்ரியில் கண்ணை கசக்கிக்கிட்டு அழுதுகிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இவனுங்க அழுதா மட்டும் எல்லாம் ரியலாம்.
இவனுங்க கேள்வி கேட்கறது, இவனுங்க வந்து என்னாச்சு இப்படிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அப்படின்லாம் பேசுறது மட்டும் ரியலாம். ஆனா ஒரு அமைச்சர் அழுறாரு, அவர் துறை சார்ந்த பிள்ளைங்களா நினைச்சு அந்த குழந்தைங்க இறந்து போனதெல்லாம் பார்த்தா அவர் அழுறாரு. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னா கேட்டானுங்களான்னு சொல்லிட்டு அவரு மனமுருகி அவர் வந்து பேசினதை இவனுங்கெல்லாம் அதை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு நடிப்பு திறமைக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும் அப்படி இப்படின்லாம் பேசினானுங்க. ஆனா இப்போ ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன் இவங்கெல்லாம் வந்து நடிக்கிற நடிப்புக்கு வந்து ஆஸ்கர் அவார்டு வேண்டாமாடா? அனில் குஞ்சுகளா, ராஜ்மோகன் நடிப்பை பாருங்க. மனுஷங்களா இவங்களா இப்படி எல்லாம் அடிச்சிருக்காங்க? என்ன நடிப்படா டேய் டேய் கள்ள பசங்களா, போய் ரீல்ஸ் எடுத்திருக்கானுங்க. இப்படி பாருங்க, இந்த ஒரு சூழ்நிலை ரீல்ஸ் எடுத்து அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு, சோகமான பிஜிஎம் போட்டு இந்த ரீல்ஸ் எடுத்து அணில் குஞ்சுகள் போடுறானுங்க. மனசாட்சி இல்லாத திமுக காரனுங்க, மனசாட்சி இல்லாதவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கு சோகமான பிஜிஎம் போட்டு அதை சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணி அதில் வாய்ஸ் ஓவர்லாம் கரெக்டாக இருக்குது, அந்த வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக பண்ணி அதை சோசியல் மீடியாவில் பதிவிடுறது வந்து மனசாட்சி உள்ள செயல். ரொம்ப ரொம்ப மனசாட்சி உள்ள நபர்கள் இவனுங்கெல்லாம். அடே திருட்டு பசங்களா, 100 பேர் சேர்ந்து 50 பேர் 100 பேர் சேர்ந்து 6 பேரை போட்டு அடிக்க. இவருக்கு வந்து ஐசியூல வச்சிருந்தாங்க, லாஸ்ட் மினிட் வந்து சிடி ஸ்கேன் 50 பேர் 100 பேர் சேர்ந்து அடிச்சாங்களாம். 50 பேர் 100 பேர்னு இருந்து எண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. என்னங்கடா இது? அதில் பாதிக்கப்பட்ட நபர்னு ஒருத்தன் அவன் இன்னும் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்குறான். அவன் பார்த்தீங்கன்னா 5-6 பேர் தான் வந்தாங்கன்ற மாதிரி நம்ம சொல்கிறான். அதையும் பார்ப்போம் வாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 20 நாளாக சர்வே எடுத்துனுங்க, மக்கள்கிட்ட பேசி கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு தளபதி மேலே ஆதரவு இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கின்னு இருந்தோம். நம்மளுக்கே தெரியாமல் பின்னாடி ஃபாலோ பண்ணியிருக்காங்கண்ணா டிஎம்கே ஆளுங்க. கூட முகேஷ் இருந்தார், அவருக்கு வாங்கின போலான்னு திரும்புறதுக்குள்ள 4-5 பேர் சேர்ந்து ஒன்றா பின்னாடி சேர்ந்து அச்சு எனக்கு இந்த சைடு திரும்ப முடியலண்ணே. இன்னமும் பார்த்தீங்களா, 4-5 பேர் சேர்ந்து அடிச்சாங்களாம். இவர் என்னன்னா 4-5 பேர்னு சொல்கிறாப்புல, ராஜ்மோகன் என்னன்னா 50-100ன்றாப்புல. என்னங்கடா நாடக கம்பெனியடா நடத்துறீங்க? உண்மையாக பேசி தொலைங்கடா. அடி வாங்கிட்டாங்கன்றானுங்க, ஒரு காயத்தையும் காட்ட மாட்டேங்கிறானுங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியல, ஏதோ நிழல் உலகத்தில் இருக்கிற மாதிரிலாம் இருக்கிறானுங்க அவனுங்க. சமூக வலைத்தளங்களில் எல்லாரையும் அப்யூஸ் பண்ணிக்கிட்டு ஓடி போகிற மாதிரி கிரவுண்ட்லேயும் போய் நம்ம எல்லாரையும் அடிச்சுட்டு என்ன வேணால் பண்ணலாம், யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டானுங்க போல். இதில் கொடுமை என்னென்னா, மருத்துவமனைக்கு ஆதவ் அர்ஜுனா வந்து பார்த்துட்டு போகிறாப்புல. ஏன்னா ட்வீட் போடணும், என்னெல்லாம் நம்ம நரேட்டிவ் செட் பண்ணலான்றதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அதனால் ஆதவ் அர்ஜுனா முதல்ல வந்திருக்காப்புல டெஸ்டிங் மிஷினா வந்து பார்த்துக்கிட்டு திரும்பி போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மடக்கு ஊதி விசில் அடிக்கிறான். அந்த காணொலியை பாருங்க. பாத்தீங்களா, இப்படி விசில ஊதுன உடனே பக்கத்துல இருக்கிறவங்களாம் சொல்றாங்க, எப்பா இது ஆஸ்பத்திரிப்பா, எதுக்கு இந்த மாதிரிலாம் விசில் ஊதிக்கிட்டு இருக்க தற்கூரி அப்படின்னு கேட்ட உடனே சரி மன்னிச்சிருங்க அப்படின்றான். ஆதவ் அர்ஜுனா என்னமோ நாட்டுக்காக ஏதோ சாதிச்சுட்டு வந்த மாதிரி போய் போட்டோ கை குலுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க மீடியா கிட்ட வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ அடிச்சுட்டாங்க, ஐயோ என்ன அராஜகம் திமுக அப்படி இப்படின்றானுங்க. உண்மையாவே அங்க மக்கள்லாம் அடிபட்டு பாதிக்கப்பட்டு கிடக்குறாங்க, ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ஸ்ல இருக்காங்க, ஐசியூலலாம் இருக்காங்களாம் அப்படிலாம் சொல்றானுங்க. ஐசியூலலாம் இருக்காங்கன்னு சொன்னா இப்படி வெளியில வந்து போட்டோ எடுக்கிறது, விசில் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுவானுங்களா? ஆதவ் அர்ஜுனாவே வந்து கை கொடுத்து விசில் எடுத்து போட்டோ எடுத்து எல்லாம் பண்ணிட்டு போறாப்புல. என்னங்கடா இது? இதெல்லாம் ஒரு பொழப்பாச்சு, காரி துப்பணும். இவனுங்கெல்லாம் கரூருக்கு வந்திருந்தா கூட இதே தான் பண்ணியிருப்பானுங்களோ என்னமோன்னு தோணுது. கரூரில் நிற்காம ஓடிட்டானுங்கன்ற பாருங்க. நின்று இருந்தானுங்கன்னா அதை விட பெரிய கண்டென்ட் கிடச்சிருக்கும். ஓடிட்டானுங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், வந்து நின்று செல்ஃபி எடுத்தானுங்க, விசில் அடிச்சானுங்க, மரத்துக்கு மேலே அங்கேயே ஏறினானுங்க அப்படின்லாம் பேச வேண்டியது இருந்திருக்கும். அப்படிப்பட்ட தற்குறி கும்பல் இவனுங்க. முதல்ல ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. படிச்சு நாங்கள் சொல்கிறோம், கேட்குறீங்களா? ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா அதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டியது தான் இருக்கும். விஜய் பாருங்க அவசரமாக அறிக்கை விட்டுருக்காரு. சென்னையில் பாரிமுனை பகுதியில் இப்படியெல்லாம் எங்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது திமுக 100 ரவுடிகள் அனுப்பியிருக்காங்க, கண்டனத்திற்குரியது இது, இதனால் 4 மாத கர்ப்பிணி ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவசர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க அவங்க, அது இதுன்னு போட்டு எல்லாம் போட்டிருக்காரு. அதுலேயும் கடைசியாக பாருங்க, வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவது நிச்சயம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. கான்ஃபிடண்டாக இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்குமா, அது மட்டும் சொல்லலை. அதையும் சொல்லியிருக்கலாமே. நன்றி வணக்கம். அதையும் சொல்லியிருக்கலாமே, எதுக்கு அதை சொல்லாம விட்டீங்க விஜய் அவர்களே? சரி இதெல்லாம் போடுறீங்களே, பட்ஜெட்டை பற்றி வாய் திறந்தீங்களா? இதுக்கு மட்டும் உடனே வருது, எப்படி உடனே ட்வீட் போடுறாங்க, உடனே வர்றாங்க, உடனே செயல்படுறாங்க. ஏதோ சந்தேகமாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, கனெக்ட் த டாட்ஸ் ஏதோ இருக்குல்ல.
இவனுங்க தானே ஏதோ பிளான் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இவனுங்களே ஏதோ செஞ்சுக்கிட்டு இவனுங்களே ஏதோ வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னா, அரசியலுக்காக என்ன வேணா பண்ணுறதுக்கு துணியக்கூடியவனுங்க தான் இவனுங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அந்த மக்களையே ஏதாவது பண்ணிக்கிட்டு திமுக தான் பண்ணிருச்சுன்னு பழியை தூக்கி போடணுன்னாலும் போடுவானுங்க. திமுக மேலே மட்டும் எல்லா பழியையும் போடுறது இவனுங்க வந்து அப்படியே உத்தம புத்திரர்கள். தினமும் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள், தியேட்டரு, பஸ்ஸு, எல்லா இடத்துலையும் விசில் எடுத்து ஊதி செருப்படி வாங்கிட்டு தான் இருக்கானுங்க. அது தனித்தனியாக வாங்குறானுங்க. இப்போ கும்பல் சேர்ந்து அடி வாங்கியிருக்கானுங்க. அதுதான் வித்தியாசம். விஜய் அவர்களே, உங்கள் தொண்டர்களை நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்றால் தமிழக மக்கள்கிட்ட போகிற இடத்துல எல்லாம் செருப்படி மட்டும் இல்லை, விளக்குமா தடி அது இதுன்னு எல்லா அடியும் வாங்க வேண்டியது இருக்கும். தமிழக வெற்றி கழக உங்கள் தோழர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள்லாம் 4 மாச கர்ப்பிணி பெண்ணை அடிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களே, 4 மாச கர்ப்பிணி பெண்ணை எதுக்கு கட்சி பணிக்காக நீங்க ஈடுபடுத்துறீங்க? ரோடா எதுக்கு அலைய விடுறீங்க 4 மாச கர்ப்பிணி பெண்ணை? 4 மாச கர்ப்பிணி பெண்ணை நீ வேலைக்கு அனுப்பி விட்டுக்கிட்டு நீ வீட்டுக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு தலைவனா? காரி துப்பணும். தற்குறி. உச்சி வெயில்ல, மதிய வெயில்ல அந்த பெண்ணை வந்து நடக்க விட்டுருக்க. நீ ஏன் ஒத்துக்கிறப்போ உன் கட்சி பெண்கள் கர்ப்பிணியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் நான் நடக்க விடுவேன், அவங்க கிட்ட எல்லாம் நான் வேலை வாங்குவேன், நீ ஏன் ஒத்துக்கிறப்போ? ஒரு தலைவனா இருந்தா என்ன கேட்கணும்? கர்ப்பிணி பெண் எதுக்குப்பா போனாங்க? கர்ப்பிணி பெண்ணுக்கு அங்க என்ன வேலை? எதுக்கு அங்க போய் அப்படிலாம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும்? வீட்டில் இருக்க வேண்டியதானு தான் ஒரு தலைவன் கேட்டிருக்கணும். ஆனால் பாருங்க, கர்ப்பிணி பெண்ணையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க, கர்ப்பிணி பெண்ணையும் அடிச்சிருக்காங்க. அதான் அதில் அரசியல் பண்ணணும். இந்த விஜய்ன்ற நபருக்கு அதில் அதை வச்சு அரசியல் பண்ணணும். சென்டிமெண்டலாக வெறும் எங்கள் கட்சி நிர்வாகிகளை மட்டும் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அது வேலைக்காகாது. அதில் வந்து கர்ப்பிணி பெண்ணையும் ஆட் பண்ணாதான் அது எமோஷ்னலாக, சென்டிமெண்டலாக மக்கள்கிட்டலாம் ஒர்க் அவுட் ஆகுன்றதுனால அதுலேயும் அரசியல் பண்ணணும்ட்டா வெறி பிடிச்சி போய் நிற்கிது இந்த வெறி பிடிச்ச மிருகம். சரி, இப்போ தாவேக்காவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் திமுக காரங்க அடிச்சுட்டாங்க வந்து, சரி இப்போவாது விஜய் வெளியே வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதாவது முன்னெடுக்கலாம்ல? எடுக்க மாட்டார். அதுக்கெல்லாம் தைரியம் கிடையாது, தெம்பு கிடையாது, திராணி கிடையாது. என்னத்துக்கு வந்த வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்கிட்டு இருக்கு. தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்க அடிபட்டு கிடக்குறாங்கன்னு ஒரு செய்தி வருதான், அதுக்கு கூட வெளியே வர மாட்டார்னா இவரெல்லாம் என்ன தலைவன்? தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகணுமா? தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகி மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வீட்டை விட்டு வெளியே வருவாரு? இப்பவே இவரை பிடிக்க முடியல. இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சர்லாம் ஆனால் பிடிக்க முடியுமா? ஒளிஞ்சு கிடப்பாப்புல, எங்கே இருக்காருன்னே தெரியாது. அணில்களுக்கே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு டென்ஷன் ஆகி அண்ணன் அறிக்கை விட்டே ஆட்சியை பிடிக்க போறார் போல இருக்குடா அப்படின்னு அண்ணனே கிண்டல் அடிக்கிறானுங்க விஜய். கட்சி காரணங்களுக்கே அதிருப்தி வர ஆரம்பிச்சிருச்சு செயல்பாடுகள்ல. இதுதான் தாவேக்கான்ற டப்பா கட்சி. டப்பா ஒரு வட்டத்துக்குள்ள வீட்டுக்குள்ள போறது தப்பா? கடுமையாக சொல்றேன். வட சென்னையில இந்த கஞ்சாவையும் இந்த வன்முறையை மட்டுமே வச்சு வட சென்னையில வந்து திமுக ஜெயிச்சுட்டே இருக்கு. இந்த அரசியலை நாங்கள் ஒளித்தெறிவோம். நியாயமான அகிம்சையான ஒரு தேர்தலை மக்கள்கிட்ட கொண்டு போய், அதுவும் 5 பேர் அடிப்பட்டதுல 2 பேர் சிறுபான்மை சகோதரர்கள் பாதுகாவலன்னு சொல்லிட்டு 2 சிறுபான்மை சகோதரர் முஸ்லிம் தோழர்கள் அடிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இங்க இருந்து மொத்தமே 10 கிலோமீட்டர் தான் உங்க வீடு. முடிஞ்சா இதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல எப்பயும் போல எதுக்கு 10 கிலோமீட்டர்ல முதலமைச்சர் வீடு இருக்குன்னு சொல்றான்னு தெரியுதா? ஏன்னா 10 கிலோமீட்டர் தான் உங்க வீடு இருக்கு, நாங்க நினைச்சா என்ன வேணா பண்ணுவோம், எங்க இளைஞர் படையை அனுப்புவோம் பார்த்துக்கோங்கன்னு மிரட்டல் விடுறான் இந்த நாய். ஆதவர்ஜுனன்ற பொறுக்கி நாய், தெருபொறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். தெருபொறுக்கி நாய் எப்போ பார்த்தாலும் வன்முறையை தூண்டுற எண்ணத்திலேயே இருந்துகிட்டு இருக்கான் பாருங்க. இது மட்டும் கிடையாது, அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய வீட்டுக்கு நான் ஆள் அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி பேசினா. இங்க பாருங்க, அண்ணன் சேகர் பாபு அவர்களே, இளைஞர் படை வந்து உங்க வீடு தேடி வரும். பாத்தீங்களா? அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு ஆள் வரும் அப்படின்ற மாதிரி தான் இவன் பேசுறான். வன்முறையை தூண்டுற எண்ணத்திலேயே தான் இருக்கானுங்க. ஏதாவது ஒன்று கலவரம் பண்ணணும், ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும், ஏதாவது அடித்தடி ஆக்கணும், ஏதாவது பண்ணுங்கடா, மக்களை போய் அடிக்கடா, ஏதாவது செய்யுங்கடா, எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்கணும்டா, எப்படியாவது இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் உண்டாக்கணும்டா அப்படின்னு தான் இவனுங்கெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நடிப்பு நாடகம் முழுக்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் தெரியும், ஒருத்தருக்கும் ஒண்ணுமே இருக்காது. அந்த பிரெக்னென்ட் லேடின்றாங்க, அந்த பிரெக்னென்ட் லேடியை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு அடியும் இல்லை, குழந்தை நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. அந்த பெண்மணியான வீட்டுக்கு போகாம நின்று பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திரும்ப இந்த தாவேக்கான்ற கட்சி ஏதாவது வன்முறை பண்ணணும் அப்படின்ற நோக்கத்திலேயே இருக்காங்கன்றத நான் தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். திரும்ப நீங்கள் வேணா பாருங்க, இவனுக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பண்ணணும்னு ஏதாவது ஒன்று பண்ணதுக்கு ட்ரை பண்ணியே ஆகுவானுங்க. ஆனால் அது நடக்காது. ஆதவர்ஜுனா பேசுகிறப்ப பாருங்க, வடசென்னை மக்கள்கிட்ட வந்து இந்த கஞ்சாவையும் வன்முறையும் வச்சு தான் திமுக ஆட்சியை பிடிக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதோடைய அர்த்தம் என்ன? வடசென்னை மக்கள் கஞ்சாவுக்கும் வன்முறைக்கும் அடிமையாகி இருக்காங்க. அவங்க கிட்ட கண்ணில் கஞ்சாவை காட்டினா போதும், வாங்கிட்டு போய் நமக்கு சாதகமாக செயல்படுவாங்க. வன்முறையை வச்சு அவங்கள நமக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாற்றிக்கலாம், அதுக்கேற்ற ஆட்கள் தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வடசென்னை மக்களை கொச்சைப்படுத்தும் வேலையை ஆதவர்ஜுனா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. முதல்ல அடிப்படையாக அது வட்டமோ எதுவோ காவல் நிலையத்தில் போய் அனுமதி வாங்கியிருக்கணும். நீங்கள் வீடு வீடாக போகிறீங்க, சும்மா கிடையாது.
வீடு வீடாக போகிறீங்க. ஒவ்வொரு மனநிலை இருக்கிறவங்க, ஒவ்வொரு கட்சிக்கு வாக்களிக்கிறவங்க இருப்பாங்க. நீங்கள் வந்து ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு அனுமதி வாங்காமல் ஒன்றும் இல்லாமல் போவீங்க. அங்கே போய் மக்களையும் துன்புறுத்துவீங்க, மக்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுவீங்க, மக்களை அடிப்பீங்க. உங்களை யாரும் கேட்கக்கூடாது. கேட்டால் நீங்கள் அந்த மக்களையே வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுவீங்க. வட சென்னை மக்கள்லாம் வன்முறை அடிமையாகி இருக்காங்க, வட சென்னை மக்கள்லாம் வந்து கஞ்சாவுக்கு அடிமையாகி இருக்காங்கன்னு சொல்லுவீங்க. நீங்கள் கரூரில் 41 பேர் இறந்தப்போ இந்த நெட்ட காலம் எங்கே தெரியுமான்னா, பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு ஃப்ளைட் ஏறி பறந்துட்டான். பேஸ்கெட் பால் தான் எனக்கு முக்கியம்ன்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதி தான் இந்த நெட்ட காலம். இந்த நெட்ட காலம் எப்படிப்பட்ட சுயநலவாதி நமக்கு நல்லா தெரியும். திமுகவில் நிறைய ட்ரை பண்ணி பார்த்து அது நடக்கலன்னு இப்போ விசிகா, அதுக்கப்புறம் தாவேக்கா, எல்லா இடத்துக்கும் ஒரு இடத்துக்கும் வந்து உண்மையாக இருக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு துரோகி, ஒரு கேவலமான ஒரு நபர். இந்த ஆதவ அர்ஜுனான்ற நபர் இந்த மாதிரி இளைஞர்களை எல்லாம் தூண்டி விட்டுக்கிட்டு அவன் போய் கோர்ட்டில் போய் நான் ஒரு மெண்டல்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருவான். அப்படி இல்லைன்னா கட்சி மாதிரி வேற கட்சிக்கு ஓடிடுவான். இந்த கட்சியில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு எவெல்லாம் வாழ்க்கையை தொலைக்க போறானுங்களோ தெரிய மாட்டேங்குது. இந்த விஜய்ன்ற நபர், ஆதவ அர்ஜுனா எல்லாம் பாருங்க, வன்முறை தூண்டும் விதமாக தான் இவனுங்க பேசுறது, செயல்படுறது எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஏதாவது ஆரோக்கியமான அரசியல் பண்ண பார்க்குறானுங்களா? ஏன்னா ஆரோக்கியமாக அரசியல் பண்ணால் அவனுங்களால ஜெயிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால குறுக்கு வழியில் எப்படி போகலாம் அப்படின்னு தான் புத்தி யோசிக்குது. திருட்டுத்தனமாக எப்படியெல்லாம் நம்ம மொள்ள மாதிரித்தனம் பண்ணலான்னு தானே விஜய் அவர்களுடைய புத்தி யோசிக்கும். எப்போ பார்த்தாலும் நம்ம எப்படி வரி ஏய்ப்பு பண்ணலாம், நம்ம எப்படி பணத்தை பதுக்கலாம், வருமானத்தை எப்படி மறைக்கலாம், கோர்ட்டில் ஃபைன் போட்டாலும் நம்ம வந்து எப்படி மேல்முறையீடுக்கு போய் காலில் விழுந்து கெஞ்சலாம், எப்படி நம்ம திருட்டுத்தனம் பண்ணலாம், இப்படி தானே யோசிக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சதுனால இங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி ஆட்சிக்கு எதிரான ஒரு சூழலை இங்கே உருவாக்கிட்டா ஆட்சியை பிடிக்கலான்னு ஒரு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கார் தாவேகா தலைவர் விஜய். தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ முட்டாள் இல்லை விஜய் அவர்களே, தற்குறி விஜய் அவர்களே. அந்த பிரெக்னென்ட் லேடி இருக்காங்க தெரியுதா, அந்த 4 மாத கர்ப்பிணி, அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா மீடியா கிட்டலாம் பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. முதல்ல சொல்கிறாங்க நாங்கள் ஜூஸ் குடிக்க போனோம் அப்படின்றாங்க. ரெண்டாவது சொல்கிறாங்க நாங்கள் வந்து சர்வே எடுக்க தான் போனோன்றாங்க. அந்த பெண்மணி பேசுகிறத பார்ப்போங்க. எங்க அண்ணனுடைய சட்டையை பிடிச்சி வலிச்சாரு. அப்பயும் நாங்க சொல்றோம், நாங்க சர்வே எடுக்கலங்க, ஜூஸ் தான் குடிச்சிருக்கோம், நீங்க எதுக்கு வாலண்டியரா வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு காக்கா தூக்குல இருக்காங்க. நாங்க சர்வே தான் சார் எடுக்க போனோம், நாங்க வேற எதுவும் தப்பு கூட பண்ணல. அவங்க என்ன, நீங்க சர்வே எடுக்க போனீங்களா, ஜூஸ் குடிக்க போனீங்களா? மணி தெளிவா சொல்லுங்க மணி, ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? தாவேகா அணில் குஞ்சுகளே, ஒழுங்கா ட்ரைனிங் கொடுங்க. பாவம் அவங்க தப்பா நடிக்கிறாங்க. கரெக்டா ராஜ்மோகன் எப்படி அக்யூரேட்டா நடிச்சாரு, விஜயை விட செமையா நடிச்சிருக்கு. உண்மையாவே சொல்றேங்க, விஜயை விட வேற லெவலாக நடிச்சிருக்காரு ராஜ்மோகன். அவார்டு கொடுக்கலாம் ராஜ்மோகனுக்கு. வின்னர் வந்து ராஜ்மோகன் தான், அதனால ராஜ்மோகனுக்கு தான் அவார்டு கொடுக்கணும். இவங்கெல்லாம் தப்பா நடிக்கிறாங்க, இவங்களுக்குலாம் கொடுக்கக்கூடாது. ஆதவ அர்ஜுனாலாம் பெருசா இல்லை, ஒர்த் இல்லை. இவங்க தான் கர்ப்பிணி பெண்ணுன்னு அவங்களே ஒத்துக்கக்கூடிய காணொலியை நம்ம பார்ப்போம். கொடுத்தே கேட்கல. அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு சாதகமா தான் அவங்க நடந்துக்கிறாங்களே. நாங்க பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லி கூட யாருமே காதுல வாங்கல. ரொம்ப பார்த்தீங்களா, கர்ப்பிணி பெண் ஐசியூவில் இருந்தாங்க, எப்படி அதிரடியாக வந்து மீடியாவில் பேட்டிலாம் கொடுக்குறாங்க. இது எப்படி முடியும்? எல்லாமே திட்டமிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஐசியூவில் படுக்க வச்சது வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்ட். அம்மா நீ ஐசியூவில் போய் படுத்துரு, உனக்கு இதுதான் ஸ்கிரிப்ட் தான், நீ நடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஐசியூவில் படுத்துட்டு இருந்த ஸ்கிரிப்ட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நீ மீடியாவில் போய் பேட்டி கொடுக்குற ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, அதை போய் நடிச்சிட்டு வா அப்படின்னு. ரெண்டுக்கும் நடுவில் வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்றத யோசிக்காமல் விட்டானுங்க. ஐசியூவில் இருக்கிற பெண் எப்படி நடந்து வந்து மீடியாவுக்கு பேட்டி கொடுக்க முடியும், அதை யோசிக்காமல் விட்டானுங்க. கரெக்டாக எழுதுங்கடா, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், வசனம் எல்லாம் கரெக்டாக எழுதுங்க. தப்பாக சொல்லி கொடுத்து பாருங்க. அந்த பெண்மணி இப்போ நடிக்கிறாங்கன்னு மாட்டி பிடிச்சிட்டாங்க. அதிகாரத்துக்கு வரணும்னா என்ன வேணா பண்ணுவானுங்க. இந்த தாவேகா காரணங்களாம் நம்பாதீங்க. முதல்ல இந்த பெண் ஐசியூலேயே இல்லை, அதுதான் உண்மை. இந்த பெண்மணியுடைய உடலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமும் வேணும்னே அந்த பெண்ணை நிற்க வச்சு அவங்கள மீடியாவுக்கு பேட்டி கொடுக்க வச்சிருக்காங்க. கர்ப்பிணி பெண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி எச்சத்தனமான வேலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய தாவேகா தலைவர் விஜயை பார்த்து தான் கேள்வி கேட்கணும். அந்த பெண்ணை யாரும் அடிக்கவும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு. கரூரில் அத்தனை குழந்தைங்களை சாவடிச்சானுங்க. அப்போல்லாம் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்லி பதிவுகள் போட்டவனுங்க இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு பெண்மணி, அவங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனையாச்சு, கர்ப்பிணி பெண் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறானுங்க. இதுக்கு மட்டும் இவனுங்களுடைய மனசாட்சியெல்லாம் வேலை செய்தாமா? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகலை, அவங்க அந்த இடத்துல இருந்திருப்பாங்க, அவ்வளோதானே ஒழிய அவங்களுக்கு யாரும் அவங்கள அடிக்கலை, யாரும் எதுவும் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க வேணும்னே பிளான் பண்ணி கர்ப்பிணி பெண் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குங்க. இவனுங்க இப்படிலாம் போய் மக்கள்கிட்ட அராஜகத்தில் ஈடுபட்டு எங்களுக்கு தான் நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்லாம் மிரட்டி இருக்கானுங்க பார்த்தீங்களா? அப்போ ஏதாவது பிரச்சனை ஆகும், கைகலப்பு ஆகும், வேணும்னே கைகலப்பு ஆக்க விடணும். அப்படி ஆக்கி அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரப்போ கர்ப்பிணி பெண் அடிச்சிட்டாங்க. நம்ம நார்மலாக தாவேகாரங்க போனால் அது வந்து பெருசாக வந்து பார்க்கப்படாது. ஆனால் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் இருந்தாங்கன்னு சொல்கிறப்போ கர்ப்பிணி பெண்ணுன்றது தான் ஹைலைட் ஆகும். அதனால வேணும்னே பக்காவாக யோசிச்சு கர்ப்பிணி பெண் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போயிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஒரு மூதாட்டியை பிடிச்சி தள்ளி விட்டுருக்கானுங்க. அந்த மூதாட்டி இப்போ கொடுத்துருக்க பேட்டியை பாருங்க. இந்த மூதாட்டி வந்து சொல்கிறத பாருங்க. வீட்டாண்ட வந்தாங்க,
நீங்க எத்தனை பேர் இருக்குதுன்னு கேட்டாங்க. எத்தனை பேர்னா இருக்கிறோம். என்னாச்சு, நம்ம விஜய் இதுல இருந்து வரோமா கஷ்டம் அப்படின்னு அதெல்லாம் முடியாது. போகும்போது அப்புறம் ஆதார் அட்டை, ஓட்டு ஐடி, பேங்க் புக்கெல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. போகுது சொன்னேன். லேடி வந்து நம்ம அப்படி பேசுறீங்க சொல்லிட்டு கேட்டு ஆட்சி தள்ளி விட்டாங்க. இந்த காலத்தை ரொம்ப வலி. இந்த பாட்டிக்கிட்ட போய் ஆதார் கார்டு, ஜிபே நம்பர், பேங்க் பாஸ்புக் எல்லாம் கேட்டிருக்கானுங்க. எதுக்கு தெரியுமா? ஆதார் கார்டெலாம் இருந்தால் ஏதாவது பண்ணி இவங்களை வந்து கட்சியில் ஆட் பண்ணிடலாம், கட்சி உறுப்பினர்களை ஆட் பண்ணிடலாம். அதுக்கு தான். திருட்டு பசங்க, மொல்ல மாதிரி பசங்க. ஓட்டு போட மாட்டோன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா? ஓட்டு போட மாட்டோன்னு சொன்னா நீங்களாம் அடிப்பீங்க. ஆன்லைன்ல இவனுங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. திட்டுறது, அபியூஸ் பண்றது, கொலை மிரட்டல் விடுறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆஃப்லைன்லேயும் பண்ணுறாங்க பாருங்க. ஆன்லைனில் நம்ம இஷ்டத்துக்கு தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருந்தோம், அது மாதிரி ஆஃப்லைனில் ஆடுவோம்னு சொல்லிட்டு மக்களை போய் துன்புறுத்தி இருக்கானுங்க. இதில் வேற கர்ப்பிணி பெண்ணை வயிற்றுல எட்டி மிதிச்சாங்க அப்படின்ட்டுலாம் தாவேக்காரனுங்க போய் பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. வயிற்றுல எட்டி மிதிச்சாங்களாம். எப்படி கரூர் சம்பவத்தில் பிளேடை வச்சு அறுத்தாங்க, இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்கன்னு போய் பரப்பிக்கிட்டு இருந்தானுங்க இல்லையா? அதை அப்படியே இங்கேயும் பண்ணுறானுங்க. எப்படிப்பட்ட பொய், எப்படிப்பட்ட வதந்தியெல்லாம் பரப்புறதுக்கு, வதந்தியை பரப்புறதுக்கு பாஜகவை அடிச்சுக்கிறதுக்கு தாவேக்காவால் தான் முடியும் அப்படின்ற அளவுக்கு இருக்கானுங்க இவனுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ராஜ்மோகன்லாம் நேரடியாகவே போயிருக்காருன்னா கண்டிப்பாக இது நாடகம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், ராஜ்மோகன்லாம் ஓடி போயிருப்பாப்புல. ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன் எல்லாருமே ஓடி இருப்பாங்க. ஆனால் இவனுங்கெல்லாம் வந்து நிற்கிறானுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இது நாடகமாக தான் இருக்கணும். இவனுங்களே எல்லாம் செட் பண்ணி, இவனுங்களே வேணும்னு இதெல்லாம் ரெடி பண்ணி, கர்ப்பிணி பெண்ணை ரெடி பண்ணி எல்லாரும் வந்து நம்ம போவோம், பிரச்சனையை உண்டாக்குவோம், ஒரு பிரச்சனையை இங்கே கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேணும்னே பண்ணியிருக்கானுங்க. அதுவாக தானாக நடந்த ஒரு சம்பவம், இல்லை ஒரு விபத்து, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அதுவாக நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக இவனுக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. 100% நம்ம சொல்ல முடியும். பிளான் பண்ணி பண்ணுனா தான் இவனுக்கு வருவானுங்களே. ஆதவ அர்ஜுனா வட சென்னை மக்களை எல்லாம் இப்படி இழிவாக பேசியிருக்கான் பாருங்க. கண்டிப்பாக பாருங்க வேணா அவன் என்ன பண்ண போகிறான்னா, நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நானும் வட சென்னைக்காரன் தாங்க, நான் அன்னைக்கு சொன்னதை வேற மாதிரி இந்த திமுக காரங்க திருச்சி பரப்பிட்டாங்க, நான் வட சென்னைக்காரன் தான், நான் அங்கே தான் படித்தேன், அங்கே தான் வளர்ந்தேன், நான் இந்த ஸ்கூல் இருக்க பிறகு நான் அங்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வந்திருப்பேன், நான் எனக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் உண்டு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான். சரி, இப்போ தாவேக்கா காரணங்க தாக்குனானுங்க தெரியுமா, அந்த பெண்கள் அவங்கெல்லாம் வந்து பேட்டி கொடுத்துக்கிறத பார்ப்போமா வாங்க. இதுதான் முக்கியமான பகுதி. லேடி ஒரே கத்தின்னு இருந்தாங்க சார். நான் டீ சாப்பிட்லான்னு வந்தேன். நான் டீ சாப்பிட்டா ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறப்போ நான் ஓடி போனேன். என்னம்மான்னு 10 பேர் லேடிஸ் ஜென்ஸை சேர்ந்து அந்த லேடிஸ் அடிச்சிருந்தா. என்னப்பா நீ யார், நீ யார் நீ எதுக்கு வருவ, என்னப்பா ஒரு பொதுமக்கள் வந்து கேட்குறேன், என்னப்பா இந்த மாதிரி பண்ணுறேன்னா போலீஸ் பண்ணு, நீ யாருக்கு பண்ணு, டிவிக்கே தான் நீங்கள் ஓட்டு போடணும், நீங்கள் எதுக்கு ஓட்டு, அதை டிவிக்கே ஓட்டு போடணுமா, விஜய்க்கு தான் நீங்கள் ஓட்டு போடணுன்றாங்க. வந்துணுங்க இந்தமாரி இப்போ எங்களுக்கு உயிருக்கு சேதாரமா என்ன, இப்போ நாங்கள் எப்படி தான் சார் நாங்கள் பண்ணுறது, இந்தமாரி இவன்மாரி வந்து பண்ண 10 பேருக்கு சார், 10 பேருக்கு வந்து லேடிஸு ஜென்ஸு அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். எங்களுக்கு வந்து நான் இவங்க வீட்டு உள்ள நான் டீ சாப்பிடணும்னு வந்தேன். சரி வீட்டுக்கு போகலான்னு போனால் பிடிச்சி தள்ளி விட்டானுங்க சார், மாரில் அப்படியே குத்தி விட்டானுங்க. என்னால் முடியல சார். எனக்கு இவங்களுக்கு நான் வந்தேன்ட்டு இவங்களை விடுங்கன்னு கேட்டுட்டேன் நான். இவங்க ஒண்டி மாட்டின்னு இருக்காங்க, வாக்குவாதம். இவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு கேட்டாங்களாம், வீட்டில் எத்தனை லேடிஸு எத்தனை ஜென்ஸு அதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. அவங்க இன்னத்துக்கு கேட்டுக்கிறாங்க. ஓட்டு போடுதான், நீங்கள் எதுக்கு ஓட்டு போடுங்க, அது உங்களுக்கு தேவையில்லாத கதை, நாங்கள் யாருக்குன்னா கூட போடுவோம். நீங்கள் விஜய்க்கு தான் போடணும்னா எப்படி, அது விஜய்க்கு போடணும் அவ்வளோ சட்டமா, நாங்கள் விஜய்க்கு போட்டு தான் ஆகணுமா, எங்களுக்கு உயிர் போனோமா, அது நாங்கள் போட்டு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, பொதுமக்கள் நீங்க பாதுகாப்பு எங்களுக்கு இல்லையா சொல்லுங்க. ஆமா சார், எனக்கு மாறு வலிக்கு சார். ஏண்டா தற்குறிகளா, ஏண்டா உங்களுக்குலாம் வந்து மனசாட்சியே கிடையாதா? இப்படி போய் அடிச்சு வச்சிருக்கீங்க. இன்னொரு பெண்மணி வீட்டுக்குள்ளே புகுந்துருக்கானுங்க, புகுந்து அவங்க தனியாக இருக்கிறப்ப புகுந்துருக்கானுங்க. அதை கேட்க போன இந்த பெண்மணியை இவனுக்கு இந்த பெண்மணியை அடிச்சிருக்கானுங்க. எல்லாம் ரவுடி பசங்க, மூஞ்சி முகரைகளை பார்த்தாவே தெரியுது, நடிக்கிறானுங்க. அப்படியே ஒலிக்குது, கழுத்தை திருப்ப முடியலன்ட்டு வீட்டுக்குள்ளே புகுந்து ஆதார் கார்டெல்லாம் கேட்குறானுங்க. மக்களே உஷாராக இருந்துக்கோங்க. நீங்கள் இந்த தாவேக்காரனுங்க வீட்டுக்குள்ளே எல்லாம் வந்தானுங்கன்னு சொன்னால் செருப்பு கழட்டி அடிட்டு அடித்து விரட்டி விட்ருக்க. இனிமேலாம் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா மக்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இவனுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு. வேற எந்த கட்சிக்காரங்களுக்கும் இந்த பிரச்சனை வர்றது கிடையாது. வேற எத்தனையோ கட்சி இருக்குது, பாஜகவும் தான் இருக்காங்க, எல்லாரும் தான் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க லிமிட்டு தெரியும், எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும்ன்ட்டு. அதை மீறி பண்ணாங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனையாகுன்றது தெரியும்.
அது சில நேரங்கள் அந்த கட்சிகளும் பண்ணும், அது பிரச்சனையாகும். ஆனால் இவனுங்க தொடர்ச்சியாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, தொடர்ச்சியாக பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, ஏதாவது அசம்பாவிதம் உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறானுங்க. பாஜகவை விட மோசமாக இருக்கானுங்கன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. பாஜகவை விட தமிழ்நாட்டு மக்களுக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய கட்சினா இதுதான், தாவேகா தான். பாஜக உள்ள வந்துடும் நம்ம வந்து பாஜகவுக்கு எதிராக நம்ம நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே அளவுக்கு வீரியத்தோட இந்த தாவேகான்ற கட்சி வந்துடக்கூடாது. இந்த தாவேகான்ற கட்சியில் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஒருத்தன் கூட வாங்கிடக்கூடாது. ஏன் டெபாசிட் கூட வாங்கக்கூடாது. டெபாசிட் வாங்கிட்டானுங்கனாலே இவனுங்க எல்லாம் பண்ணுற அளப்பறை தாங்க முடியாது. மக்கள் கவனமாக இருந்துக்கோங்க. இன்னைக்கு இவங்களுக்கு நடந்திருக்கு, நாளைக்கு உங்களுக்கு நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்குள்ளே புகுந்து ஏதாவது அராஜகத்தில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது நிறையவே. கவனமாக இருந்துக்கோங்க. தாவேகாவை ஆதரிக்கக்கூடியவங்க, விஜயை ஆதரிக்கக்கூடிய நபர்களும் தான் நான் சொல்கிறேன். உங்களையே ஏதாவது பண்ணிக்கிட்டு உங்களையே வந்து கேடயமாக யூஸ் பண்ணி அவனுங்க அரசியலுக்காக எதிர் என்ன வேணால் பண்ண ரெடியாக இருக்கிறானுங்க. மோசமான கட்சி இவனுங்க. இப்போ இந்த பெண்மணி டிவிகேக்கு ஓட்டு போட்டு நாங்கள் எங்கள் உயிரை விடுறதுக்கான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா, இவங்களையும் அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ரொம்ப ரொம்ப மோசமான கிரியேச்சர்ஸ் இவனுங்க. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்கு மாறலாம் வலிக்கு சார், எனக்கு என்னால் முடியல சார். என்னால் எதுக்கு சார் எனக்கு அவங்க கேட்ட கேள்வி விஜய்க்கு ஓட்டு போடணும், எப்படி நாங்கள் போட முடியும்? எதுக்கு வந்து கேட்குறோம்? யாருக்கு போடுவீங்க? அது உங்களுக்கு தேவையில்ல இருக்காது. நாங்கள் யாருக்குன்னா போடுவோம். நீங்கள் விஜய்க்கு தான் போடணும்னா எப்படி? அது இவன் வந்து இவ்வளோ அராஜகம் பண்ணுறீங்க, இன்னும் நீங்கள் அரசியலே வந்து உட்காரல. நீங்கள் எப்படி? இது எங்களுக்கு உயிருக்கு சேதாரமே எப்படி சார்? நீங்களே சொல்லுங்க. அங்கே வந்தாங்க, நான் தனியாக தான் இருந்தேன் வீட்டில். கதவு தட்டினாங்க, அத்துமீறி கொஞ்சம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வீட்டு உள்ளெல்லாம் வராதிங்க, நான் தனியாக இருக்கேன், உள்ளே வராதிங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க கேட்கல சார். அவங்க உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நான் பார்க்க போகிறேன். என்ன சார் இருக்குது உள்ளே? டவுல் போட்டுன்னு வராங்க சார் டிவி கேக்கு. வந்தோடனையும் எத்தனை பேர் வீட்டில் ஆம்பளை பொம்பளைங்க இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆதார் கார்டு கேட்குறாங்க, ஜிபே நம்பர் கேட்குறாங்க. ஜிபே நம்பர் இருந்தால் சொல்லுங்கன்னு. சார் இதெல்லாம் எதுக்கு சார் நீங்கள் கேட்குறீங்க? வீட்டில் யாருமே இல்லை, நான் ஒரு லேடிஸ் தான் இருக்கிறேன். இத்தனை பேர் வந்து எதுக்கு கேட்குறீங்க? ஒரு 3 லேடிஸு 4 ஜென்ஸு. சரி, அதுக்கப்புறம் கேட்க அவங்க என்ன பண்ணிட்டான், ரொம்ப வாக்குவாதம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னாங்க. சார் எங்களுடைய ஓட்டு உரிமை, நாங்கள் எந்த கட்சிக்கு போடுறோமோ அதுதான் நாங்கள் போடுவோம். நீங்கள் விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை வந்து மிரட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஓட்டு போடலன்னா வேறு மாரி ஆகிடும், உங்களை என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஓட்டு போட்டு தான் ஆகணும்ன்ட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. ஓட்டு வாங்காதப்பவே இவ்வளோ அநியாயம் நடக்குதுன்னா, இவர் ஆட்சி வந்துட்டாருன்னா எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? பெண்களுக்கு நாங்கள் கேட்குறோம். இன்னமும் எங்களால் ஏந்துக்க முடியல சார். வயிற்றுலேயே எட்டி விட்டான் சார் ஒருத்தன். பார்த்தீங்களா இவ்வளோ அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கானுங்க அப்படின்ட்டு. டிவிகேக்கு தான் ஓட்டு போடணுமா, இல்லைனா வேற மாதிரி ஆயிருமா? என்ன வேற மாதிரி ஆகும்? என்ன வேற மாதிரி ஆகும்? ஒரு மாதிரியும் ஆகாது. நீங்கள் எல்லாம் கூப்பில் போய் உட்கார்றது தான் நடக்கும். மக்களுடைய அதிருப்தியை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. விஜய் சொல்கிறாரு மக்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்க வந்திருக்கேன்னு. ஆனால் இங்கே பாருங்க, மக்களையெல்லாம் அள வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே அடி வாங்கினேன்ற பேரில் இருக்கிற எவனுக்காவது ஒரு கண்ணீர் வந்துச்சா? எல்லாம் நடிப்பு. யாரை கொன்னுனாலும், யாரை அடிச்சுனாலும், என்ன பண்ணினாலும் நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியில் இருக்கானுங்க. நியாயமான நேர்மையான முறையில் எதுவும் பண்ணுறதுக்கு இவனுங்களுக்கு அருகதை கிடையாது, யோக்கியதை கிடையாது. நியாயமான முறையில் அரசியலில் நின்று போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால கோழைத்தனமாக இந்த மாதிரி ஒரு கேவலமான எண்ணத்தில் கேவலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆதவர்ஜுனா சொன்னான் பாருங்க ஒரு மேடையில், 6 மாதம் வெயிட் பண்ணுங்கடா, யார் ரவுடி யாருன்னு தெரியும். ரவுடி பசங்களை இறக்கி விட்டுட்டான். ரவுடிகள்லாம் இவனுங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தானுங்கன்னா ரவுடித்தனம் மட்டும்தான் இருக்கும். எல்லாம் ரவுடி பயலுங்க. நீங்கள் வந்து சும்மா சொல்கிறோன்னு நினைக்காதீங்க. முழுக்க முழுக்க இந்த தாவேக்கான்ற கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் எடுத்து பாருங்கள், எல்லாம் ரவுடி பசங்க. ஆட்களை ஏவி விட்டு என்ன வேணால் பண்ண ரெடியாக இருக்கிறானுங்க. கொலை மிரட்டல், ரவுடித்தனம், எவ்வளோ கேடுகட்ட வேலையை பார்க்கணுனாலே இவனுங்கெல்லாம் நல்லா துணிவானுங்க. இவனுங்கெல்லாம் இவ்வளோ தான். வீட்டில் இருக்கிறவங்க தாவேக்காவுக்கு ஓட்டு போடலன்னா அவங்க சோத்தில் விஷத்தை வச்சு கொன்றுவேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு சொல்லுது. சின்ன பிள்ளைங்களே இப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் ஒரு 30-40 வயசு இருக்கிறவனுங்க எப்படி இருப்பானுங்க? தினமும் எதையாவது இடையூறு கொடுத்து திமுக மேலே ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கணும்னே இந்த வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு சொம்படிக்கிற விதமாக சில கேடுகட்ட ஊடகங்கள் வேற இருக்கு. கோழிமர் தோழிமர்ன்ட்டு இவனுங்க போராட்டம்ன்ற பேரில் கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தா காவல்துறையினர் கையை பிடிச்சி கடிச்சு வைப்பானுங்க, பொதுமக்களை போய் அடிப்பானுங்க, பொதுமக்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களை சேதப்படுத்துவாங்க, பொதுமக்களை தள்ளி விடுவானுங்க. ஒரு மூதாட்டின்னு கூட பார்க்காம அவங்கள தள்ளி விட்டுருக்கானுங்க. அவங்களுக்கு விழுந்து ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா பெண்களுடைய மார்பிளை எட்டி உதைக்கிறானுங்க. என்னென்ன அராஜகம் அட்டூழியத்துல எல்லாம் ஈடுபடுறானுங்க இந்த தாவேக்காரனுங்க. சி
பொறுக்கி பசங்க. எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. 100 பேர் தாக்குனாங்க, 50 பேர் தாக்குனாங்கன்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் என்னன்னா 4-5 பேர் தான்றான். கர்ப்பிணி பெண் ஐசியூல இருக்காங்க, ஐயோ அம்மானு கதறானுங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதே பெண் வந்து மீடியால பேட்டி கொடுக்குறாங்க. ஆதவர்ஜுனா நிர்மல்குமார்லாம் 10 நிமிஷத்துல வந்துட்டாங்க. விஜய் அரை மணி நேரத்தில் அறிக்கை விடுறார். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. எல்லாம் பிளான்ட். கரூர் சம்பவத்தில் ஒரு நபர் இறந்து போறார். அவருடைய மனைவி ஒரு 9 மாத கர்ப்பிணி. அந்த பெண்ணை பார்த்து கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாத இந்த கேடுகட்ட நாய்ங்க தாவேக்காரனுங்க இன்னைக்கு இந்த பெண் ஐசியூல அட்மிட்டா இருக்காங்க, 4 மாச கர்ப்பிணி, இவங்களை அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பெண் ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்க. கணவரை இழந்து தவிக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அப்பெல்லாம் நீங்க ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு போட்டவனுங்க தானடா. ஐ ஸ்டாண்ட் வித் அந்த பாதிக்கப்பட்டவங்க இல்ல, ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு போட்டவனுங்க. 3 மாசத்துல மலேசியால போய் குத்தாட்டம் போட்டவனுங்க. அதுக்கு பிறகு இங்க வந்து விஜய் தளபதி தளபதி வாழ்க்கைன்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறவனுங்க. இவனுங்க மனசாட்சியோட செயல்படுறானுங்களாம். பார்த்துக்கோங்க மக்களே. இந்த விவகாரத்துல தாவேக்காவினருடைய இந்த அராஜக போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.